ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் நினைத்ததை ஈர்க்கும் கலை. நம்ம நினைச்ச விஷயங்களை நினைச்சபடியோ இல்ல அதை விட பெட்டராவோ உடனே ஈர்க்க முடியுது அப்படின்னா அது சிறந்த கலை தான். இந்த கலையை நம்ம கத்துக்கிட்டா நம்மளோட பவர் இன்னும் அதிகமாகும். இஷ்டப்பட்டதையெல்லாம் நொடியில அடைய முடியும். எப்படி அப்படின்னு சொல்லித்தரேன். இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் கேளுங்க. ஆடியன்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ப்ரமோஷனுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற இன்ஸ்டாகிராம் லிங்க் இல்லைனா இமெயில் ஐடியை கிளிக் பண்ணி எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. பாப் ப்ராக்டர் ஹியூமன் மைண்டை பற்றி முழுசாக கற்று வச்சிருக்கிற எக்ஸ்பர்ட். தி சீக்ரெட் படத்துல கூட இவர் வந்திருக்காரு. நிறைய டிவி ஷோஸ்ல தன்னோட கருத்துக்களை சொல்லியிருக்காரு. இவர் ஹைஸ்கூல் கூட படிக்கல. கெரியர் அப்படின்னு வர்றப்போ படிப்பு இல்லாததால பெருசா வேலை இல்லை. ஸோ கம்மி சம்பளத்துல தான் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. 26 வயசுல பாப் ஒரு புக்கை படிச்சிருக்காரு. நெப்போலியன் ஹில் எழுதின திங்க் அண்ட் க்ரோ ரிச் அப்படின்ற புக்கு தான் அது. இந்த புக்கை படிச்சதுக்கு அப்புறம் தான் அவரோட வாழ்க்கையே மாறி இருக்கு. ரொம்ப கம்மியா சம்பாதிச்சிட்டு இருந்த பாப் இந்த புக்கை படிச்சதுக்கு அப்புறமா அடுத்த வருஷத்துலயே ஆயிரக்கணக்கில் சம்பாதிக்க ஆரம்பிச்சிருக்காரு. அப்புறம் லட்சக்கணக்கில் சம்பாதிச்சிருக்காரு. இப்படியே தன்னோட சக்சஸை பெரிய லெவலுக்கு வளர்த்திருக்காரு. அப்படி என்னதான் பாபை ஈர்த்திருக்கு? அவரு கத்துக்கிட்ட ஸ்பெஷல் கலை தான் இந்த நினைத்ததை ஈர்க்கும் கலை. ஆமா, லா ஆஃப் அட்ராக்ஷன் தானே, அதை வச்சுதான் ஈர்த்திருப்பாரு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. பாப் என்ன சொல்றாருன்னா, நிறைய மக்கள் ஒரு தவறான புரிதல் வச்சிருக்காங்க. லா ஆஃப் அட்ராக்ஷன் தான் அடிப்படை விதி அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இதை நான் என் வாழ்க்கையில அப்ளை பண்ணா போதும், எனக்கு என்ன வேணுமோ அதை ஜஸ்ட் சிந்திச்சா போதும், நான் அதை ஈர்த்திருவேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா லா ஆஃப் அட்ராக்ஷன் செகண்டரி தான். அடிப்படையா வேற ஒரு விஷயம் இருக்கு. அதுக்குன்னு லா ஆஃப் அட்ராக்ஷன் வேலை செய்யாது அப்படின்னு இல்லை. ஆமா, நீங்க சிந்திக்கிற சிந்தனைகளை வச்சு நீங்க நினைச்சதை அடைய முடியும். ஆனா உங்க சிந்தனை முறைகள் ஒரு விஷயத்தால கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு. அதுதான் வைப்ரேஷன்ஸ். உங்க சிந்தனை முறைகளை இந்த அதிர்வுகள் தான் கட்டுப்படுத்திட்டு இருக்கு. ஒவ்வொரு எண்ணங்கள்ல இருந்தும் அதிர்வுகளா வெளியாகிற எனர்ஜி தான் லா ஆஃப் அட்ராக்ஷன் மூலமா பிரபஞ்சம் கிட்ட இருக்கிற எனர்ஜியே இருக்கும். ஸோ அடிப்படையா என்னது? வைப்ரேஷன்ஸ் தான். ஸோ முதல்ல உங்க எண்ணங்களை அதிர்வுகளா உருவாக்கணும். அதனால நீங்க தொடர்ந்து பாசிட்டிவ் விஷயங்களை மட்டுமே சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறப்போ இது உங்க மூளை அணுக்களை அதிக அளவு ஃப்ரீக்வன்சில தூண்டிவிடும். இந்த ஃப்ரீக்வன்சி மூலமா உங்க அணுக்கள் எல்லாம் உங்க உடல் மனம் ரெண்டுலையும் பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸை செட் பண்ணும். இந்த வைப்ரேஷன் தான் நம்ம எதை ஈர்க்க போறோம் அப்படின்றத தீர்மானிக்கும். தினமும் நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் மட்டுமே இருந்தா அந்த நெகட்டிவ் அதிர்வுகள் தான் வெளியாகும். அதே நெகட்டிவ் அதிர்வுகளை தான் நீங்க ஈர்க்க முடியும். சரி, எப்படிதான் பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ்லேயே இருக்கிறது? இதுக்கு பாப் ஒரு சிம்பிள் ட்ரிக்கை சொல்லி தராரு. என்ன ட்ரிக் அப்படின்னா, எப்பவுமே நல்லதையே ஃபீல் பண்ணுங்க, ஹாப்பியா இருங்க, சிரிச்சுக்கிட்டே என்ஜாய் பண்ணுங்க, நன்றி சொல்லுங்க, உங்களை பத்தி நல்லதா நினைங்க, நல்லதை பேசுங்க, அடுத்தவங்களை பத்தி நல்லதா நினைச்சு அவங்கள பத்தி நல்லதை பேசுங்க. இது மூலமா ஒரு குட் ஃபீலிங் எப்பவுமே உங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். கஷ்டம் வந்தாலுமே உங்களுக்குள்ள இருக்க அந்த நல்ல ஃபீலிங் தான் டாமினேட்டடா இருக்கணும். ஸோ ஒரு காந்தமா மாறி நல்ல விஷயங்களை ஈர்க்க ஆரம்பிங்க. இந்த நல்ல அதிர்வுகளை வெளியேற்றுறது மூலமா நீங்க அதை பண்ண முடியும். லா ஆஃப் பொலாரிட்டி. கத்திக்கு 2 முனை இருக்கு. அது மாதிரி நம்ம லைஃப்லயும் நல்லது கெட்டது அப்படின்னு 2 முனை இருக்கு. ஸோ எல்லாத்துலேயுமே நல்லது இருக்கு. நமக்கு நடக்கக்கூடிய கெட்ட விஷயங்கள்லையும் ஏதோ ஒரு நல்லது ஒளிஞ்சிருக்கும். அதை ஜஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சா மட்டும் போதும். ஆனா நிறைய பேரால இதை செய்ய முடியாது. ஒரு கெட்டது நடக்கிறப்போ சோகமாகிறப்போ அதுல நல்லதை தேட முடியாது. ஏன்னா நம்ம சின்ன வயசுல இருந்தே கெட்டது நடந்தா சோகமாகணும், கெட்டதை மட்டுமே சிந்திக்கணும், அப்போதான் வாழ்க்கையில நடந்த எல்லா கெட்டதும் ஞாபகத்துக்கு வரணும் அப்படின்னு நம்மள ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்கோம். நியூஸ், சோஷியல் மீடியால எல்லாமே நெகட்டிவ் நியூஸ் தான். கொலை, கொள்ளை, அணுகுண்டு வீச்சு, இப்படி ஏதாவது நெகட்டிவான செய்திகள் தான் வருது. அதை தான் மக்கள் ஊக்குவிக்கவும் செய்யறாங்க, விரும்பியும் கேட்குறாங்க. தினமும் இதே மாதிரி செய்திகளையே நீங்க பார்த்துட்டு இருந்தா உங்க மைண்ட் குழம்பி போய் நீங்க பைத்தியம் ஆகிருவீங்க. ஏன் தான் இந்த உலகத்துல வாழ்றோம் அப்படின்னு ஆகிரும். நல்ல செய்திகளை உள்வாங்கிக்க நிறைய வழிகள் இருக்கு. அதை யூஸ் பண்ணி நல்ல விஷயங்கள மட்டுமே நம்மளோட கவனத்தை செலுத்தினா நல்லா இருக்கும். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்க ஈர்க்க மாட்டீங்க. நீங்க என்னவா இருக்கீங்களோ அதை தான் ஈர்ப்பீங்க. ஸோ சிம்பிளா சொல்லணும்னா, உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும், அதை ஈர்க்க நினைக்கிறீங்க அப்படின்னா அது ஏற்கனவே உங்ககிட்ட இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணணும். அது உங்ககிட்ட இருக்கு, நீங்க அதை அடைஞ்சிட்டீங்க அப்படின்னு நினைக்கணும். ஸோ நீங்க என்னவா இருக்கீங்களோ அதையே தான் ஈர்ப்பீங்க. முதல்ல இதை புரிஞ்சுக்கோங்க. எல்லாத்துலேயுமே எனர்ஜி இருக்கு. எனர்ஜி அப்படிங்கிறத ஆக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. அப்படின்னா எல்லாமே இங்க ஏற்கனவே இருக்கு அப்படின்னு அர்த்தம். நம்ம கேட்குற விஷயம் நம்ம கேட்குற விதத்துலேயோ இல்லை வேற விதத்துலேயோ இருக்கலாம். வேற எனர்ஜி ரூபத்தில் கூட இருக்கலாம். எங்க இருந்து ஐஃபோன் வந்தது?
ஒவ்வொருத்தங்களோட மைண்ட்ல இருந்த அதுக்கான ஐடியாஸ் தான் ஒரு மொத்த ரூபமா ஐபோன் மாதிரி உருவாகி இருக்கு. ஸோ இந்த ஐபோனை ஒரு பொருளை ஆக்குறதுக்கு முன்னாடியே அது இந்த உலகத்துல இருந்திருக்கு. எதுவுமே இங்க உருவாக்கப்படல, அழிக்கப்படல, அது ஆல்ரெடி இருக்கு. நாம அதை புரிஞ்சு ஒரு பொருளை கண்ணுக்கு தெரிகிற வகையில அதை உருவாக்கி காமிக்கிறோம். அதை தான் நாம முன்னாடியே செய்யணும். ஆல்ரெடி அது நம்ம கிட்ட இருக்கிற மாதிரி அதை கண்ணால பார்க்கணும், புரிஞ்சுக்கணும். மறைஞ்சிருக்கிற இன்விசிபிள் உலகத்தோட பழக பாருங்க. உங்க கண்ணால பார்க்க முடியாத விஷயங்களை உங்க மைண்ட் மூலமா பாருங்க, கற்பனை மூலமா பாருங்க. வேணும் அப்படின்றது இங்கதான் ஏற்கனவே இருக்கு. அதை நாம அடைய மட்டும்தான் செய்யணும் அப்படின்றத புரிஞ்சு களத்துல இறங்குங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை அடைஞ்ச மாதிரி உங்களையே நீங்க கற்பனை பண்ணுங்க. உங்க இமேஜினேஷன் ஸ்கில்லை யூஸ் பண்ணி ஏற்கனவே நீங்க ஆசைப்பட்ட வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி கற்பனை பண்றப்போ உங்க எண்ணங்கள் நல்ல எண்ணங்களா வர ஆரம்பிக்கும். அதுல இருந்து பாசிட்டிவான அதிர்வுகள் வெளியாகும். இந்த அதிர்வுகள் வெளியில பிரபஞ்சத்துக்கிட்ட போய் அதுக்கு மேட்சா இருக்கிற அதிர்வுகளோட எந்த எனர்ஜி இருக்கோ அதை ஈர்த்துக்கும். உங்களுக்கு ஒரு ஐடியா வந்தது அப்படின்னா அதை உடனே செயல்படுத்த பாருங்க. எக்ஸாம்ல கொஸ்டின் கேட்டிருப்பாங்க, அதுக்கு முதல்ல நம்ம மைண்ட்ல வர்ற ஆன்சர் எப்பவுமே கரெக்டா தான் இருக்கும். அது மாதிரி தான் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா வந்தது அப்படின்னா அதை உடனே செயல்படுத்த பாருங்க. உங்க ஐடியாக்களை நம்புங்க. திடீர்னு உதிக்கக்கூடிய ஐடியாக்கள் உங்க ஆழ் மனசுல இருந்து வரக்கூடிய ஐடியாக்கள். அதை ஒரு வழிகாட்டுதல்னு கூட சொல்லலாம். அதை நம்பி இந்த உலகத்துக்கு நிஜமான விஷயங்களை மேனிஃபெஸ்ட் பண்ணி கொண்டு வாங்க. பாபுக்கும் ஒரு எண்ணம். பணம் தன்னோட வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கிறதா அவரு நம்புறாரு. அவருக்கு ஹியூமன் மைண்ட் பத்தி முன்னாடியே தெரிஞ்சிருந்ததால பணத்தை எப்படி டீல் பண்ணணும் அப்படின்னு அவருக்கு நல்லாவே தெரியும். பணத்துக்கு நாம கொடுக்கிற பவர் தான் பவர். நாம அதுக்கு முழு பவரையும் கொடுத்து தலைமையில தூக்கி வச்சுட்டா அது ஆட்டமா ஆடும். அதுவே நாம அதை கட்டுப்படுத்தினா நமக்கு அடங்கி இருக்கும். பணம் அப்படிங்கிறது அச்சடிக்கப்பட்ட ஒரு காகித துண்டு மட்டும்தான். நம்ம தான் அதுக்கு வேல்யூவை கொடுக்கறோம். நாம தான் பணத்தை கட்டுப்படுத்தணும். பணம் என்னைக்குமே நம்மள கட்டுப்படுத்தக்கூடாது. நம்மள பணம் கட்டுப்படுத்துச்சு அப்படின்னா நம்ம மைண்ட் செட் என்னவா இருக்கும் தெரியுமா? நம்ம கிட்ட எதுவுமே இல்லை, எதுவுமே பத்தாது, போதாது அப்படிங்கிற மைண்ட் செட்ல தான் நாம இருப்போம். இது நெகட்டிவ் மைண்ட் செட்டை கொண்டு வரும். இங்க வைப்ரேஷன்ஸ் ரொம்ப கம்மியா வெளியாகும். அதுக்காக தான் பாப் சில நல்ல ட்ரிக்ஸை சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒன், உங்க எண்ணங்கள் சக்தி வாய்ந்தது அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. சரியான எண்ணங்களை வளர்க்க வேண்டியது நமக்கு கட்டாயமான ஒரு விஷயமா இருக்கு. இந்த நிலைமையில இருக்கிற நம்மளால எப்படி அவ்வளோ பணத்தை சம்பாதிக்க முடியும் அப்படின்னு நினைக்காம என்னாலையும் கூடிய சீக்கிரத்துல பணத்தை சம்பாதிக்க முடியும் அப்படின்னு நம்பணும். இது உங்க மைண்ட்ல கொஞ்சம் கொஞ்சமா பதியணும். உங்களோட ஒவ்வொரு எண்ணத்துலயும் பாசிட்டிவான வைப்ரேஷன்ஸ் உருவாகணும். நீங்க கோடியில சம்பாதிக்கிற, நினைச்சபடி வாழ்ற மாதிரி கற்பனை பண்ற ஒவ்வொரு எண்ணங்கள்லயும் பாசிட்டிவான அதிர்வுகள் உங்களையும் உங்களை சுத்தியும் பரவ ஆரம்பிக்கும். சரியான எண்ணங்களை வளர்க்கணும் அப்படின்னா ஒரு ஃபார்முலாவை உருவாக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு மந்திரம் மாதிரி. அஃபர்மேஷன்ஸ்: நான் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கேன், நன்றியோட இருக்கேன், செல்வந்தனா இருக்கேன், பணம் எனக்கு அதிகமா வந்துட்டு இருக்கு, நான் நினைச்சதையெல்லாம் என்னால அடைய முடியுது. இப்படி ஒரு மந்திரம் மாதிரி உங்க மைண்டுக்குள்ள ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். அப்பப்போ இதை உங்க மைண்ட்ல ஓட விடணும், அதுவும் கற்பனையோட. இது ஒரு பாசிட்டிவான மந்திரம். இதை யோசிச்சு நீங்க கற்பனை செய்ய செய்ய அதுல இருந்து பாசிட்டிவான அதிர்வுகள் வெளியாகும். ஸோ உங்க எண்ணங்களோட சக்தியை நல்லா புரிஞ்சுக்கணும். அதை குறைச்சி மதிப்பிடக்கூடாது. ரெண்டாவது, படிக்கணும். உங்களோட மைண்ட் செட்டு நிறைவானதா பாசிட்டிவானதா மாறணும் அப்படின்னா அதுக்கு நீங்க படிக்கணும். அதாவது உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த ஃபீல்டில் இருக்கிற சக்ஸஸ்ஃபுல்லான ஆளுங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு படிக்கணும். அந்த ஃபீல்டை பத்தின புக்ஸை படிக்கணும். அப்படி பண்றப்ப உங்களையே நீங்க அறியாம மறைமுகமா அதை பத்தின எனர்ஜியவே நீங்க வெளியிடுவீங்க. இப்பெல்லாம் எல்லாமே ஈஸியா இன்டர்நெட்லயே கிடைக்குது. ஸோ எது வேணுமோ அதை பத்தி படிச்சுக்கிட்டே இருங்க. அதை பத்தின நாலேஜை வளர்த்துட்டே இருங்க. பாப் தன்னோட வாழ்க்கையில மாற்றம் வேணும் அப்படின்னு நினைச்சப்பதான் அதுக்கான புக்ஸை அவரு படிக்க ஆரம்பிச்சிருக்காரு. அந்த பாடம், அந்த படிப்பு அவரோட எண்ணங்களை பாசிட்டிவா மாத்தி பாசிட்டிவான அதிர்வுகளை வெளிப்படுத்தி இருக்கு. அது அவரை சக்சஸ்ஃபுல்லாவும் மாத்தி இருக்கு. புக்ஸை படிச்சு படிச்சு நாலேஜை வளர்த்துக்கிட்ட பாபே புக்ஸை எழுத ஆரம்பிச்சிருக்காரு. பணத்தை ஈர்க்கிறத பத்தி நீங்க கத்துக்கணும் அப்படின்னா அதுக்குன்னு நிறைய புக்ஸ் இருக்கு. தி பவர் ஆஃப் அவேர்னஸ், திங்க் அண்ட் க்ரோ ரிச், இப்படிப்பட்ட புக்ஸை நீங்கள் படிக்கிறப்போ அதை பற்றின நாலேஜ் உங்களுக்கு கிடைக்கும். ப்ளஸ் அதையே நீங்கள் மறைமுகமாக யோசிக்கவும் ஆரம்பிப்பீங்க. மூணாவது, ஒரு விஷயத்த அடைய வயசு முக்கியம் இல்லை. வயசாகிட்டா சம்பாதிக்க முடியாது, வயசாகிட்டா நினைச்சதை அடைய முடியாது. ஸ்ட்ரெஸ்ஸான வாழ்க்கை அப்படின்னு நம்ம எப்போ நினைப்போம் தெரியுமா? ஒரு 18 வயசு இல்லை 20 வயசுல யோசிக்க ஆரம்பிப்போம். ஏன் நமக்கு 10 வயசுல இந்த சிந்தனை வரல? ஏன்னா நான் நினைச்சது எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு எப்பவுமே நம்ம அடம் பிடிக்க பிடிவாதம் பிடிச்சிக்கிட்டே இருப்போம்.
காலங்கள் போக போக நீ இன்னும் சின்ன பிள்ளை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லி நம்மளையும் மற்றவங்க மாதிரி மாத்திட்டாங்க. பணம் சம்பாதிக்கவோ ஆசைப்பட்டதை அடையவோ வயசு ஒரு தடை கிடையாது. 60 வயசுலயும் நம்ம மைண்டை ரீப்ரோக்ராம் பண்ணி நம்ம நினைச்ச செல்வத்தை நம்ம அடைய முடியும். ஒரு மனுஷன் உயிரோட மூச்சு விட்டுட்டு இருக்கிற வரைக்கும் அவன் நினைச்சத அவன் அடைய முடியும். எப்படி பணத்தை சம்பாதிக்கணும் அப்படின்றத அவனால கத்துக்க முடியும். பணக்காரனா சந்தோஷமா வாழவும் முடியும் அப்படின்னு பாப் சொல்றாரு. 4வது, உங்களுக்கு பரிசு கிடைக்கணும். நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துலயும் உங்களுக்கு சந்தோஷமும் நிம்மதியும் இருக்கணும். அடுத்தவங்களுக்கு பிடிக்குதுன்னு நமக்கு பிடிக்காத விஷயங்களை செஞ்சா அது எப்படி சரியாகும்? உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை செய்யுங்க. அப்பதான் அதுல எந்த நெகட்டிவிட்டியும் இருக்காது. அதை செய்யறப்போ உங்களுக்கு முழு திருப்தியும் கிடைக்கும். மனசார விருப்பப்பட்டு செய்யுங்க. திருப்தி அடைகிற விதத்துல செய்யுங்க. நீங்க நினைச்சத அடைய முடியும். நினைச்சதை ஈர்க்கிற கலைய பிடிச்சு செஞ்சாதான் அது வேகமா செயல்படும். 5வது, கிரியேட்டிவா இருங்க. பாப் கிரியேட்டிவிட்டிய அதிகம் நம்புறாரு. ஒரு பாசிட்டிவான மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னா எனர்ஜி ஃப்ரீயா இருக்கணும். நம்ம எனர்ஜி எப்போ ஃப்ரீயா உற்சாகமா ஓடும் தெரியுமா? புது புது விஷயங்களை கத்துக்கிறப்போ. அப்போ புதுசா நாம நினைப்போம், அதையே ஈர்க்க ஆசைப்படுவோம். புது ஐடியாக்களை ஃப்ளோ ஆக விடுங்க. உங்க வாழ்க்கையில நிறைய செல்வங்களை உருவாக்குற மாதிரி பிளான்ஸோடயே செயல்படுங்க. நீங்க ஆசைப்பட்டதை அடையக்கூடிய ஐடியாக்களோடயே செயல்படுங்க. நிறைவு அப்படிங்கிறது ஈஸி கிடையாது. சில நேரம் இதை அடைய நினைக்கிறப்போ, ஏன் அடைஞ்சதுக்கு அப்புறமும் கூட கடுப்பாகும், ஸ்ட்ரெஸ் ஆகும். ஏன்னா நிறைஞ்சு வழியிறப்பையும் மனுஷங்களால தாங்க முடியாது. இந்த டைம்ல தான் நன்றி உணர்வோட சக்தியை நாம பயன்படுத்தணும். நன்றி உணர்வுல அதிகமான பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கு. கிடைச்சதுக்கு, இனி கிடைக்க போறதுக்கு எல்லாத்துக்குமே நன்றி சொல்லுங்க. நன்றி சொல்ல சொல்ல அது ஆல்ரெடி உங்ககிட்ட இருக்கிற மாதிரியான எண்ணங்கள் உருவாகணும். இதுதானே நமக்கு தேவை. ஏன்னா நம்ம நினைக்கிறத நம்ம ஈர்க்கல, நம்ம யாரா இருக்கோமோ அதை தான் நம்ம இருக்கிறோம். ஸோ நம்ம என்னவா ஆக விரும்புகிறோமோ அதுவாகவே நம்ம இருந்தா அதையே நம்ம இருக்க முடியும். நீங்கள் ஆல்ரெடி ஆசைப்பட்ட மாதிரி தான் இருக்கீங்க. இப்போ கூட அப்படி தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அதுக்கு நன்றி சொல்லுங்க. என்ன ஐடியாஸ் வருதோ அதை டிலே பண்ண வேண்டாம், உடனே செயல்படுத்தணும். லா ஆஃப் அட்ராக்ஷனோட கடைசி வார்த்தை என்ன? ஆக்ஷன். செய்யணும். எடுத்த செயலை செய்யணும். அதை நம்பணும். உங்க ஐடியாக்களை நம்பி அந்த ஐடியாக்களை பாசிட்டிவா உங்க மைண்ட்ல ஓட விடுங்க. பாசிட்டிவ் அதிர்வுகள் உருவாகும். அப்படியே அது வெளியாகி பிரபஞ்சம் கிட்ட போய் நீங்க கேட்டதை அது ஈர்த்து கொடுக்கும். ஸோ அடிப்படை வைப்ரேஷன் தான் உங்க ஆசைகளை நீங்க வெளிப்படுத்தி அதை ஈர்க்கிறதுக்கு முன்னாடியே அதை எண்ணங்களா அதிர்வுகளா செயல்பட வைக்கும். அதே அதிர்வுகளை வச்சு லா ஆஃப் அட்ராக்ஷன் மூலமா நீங்க ஈர்க்கணும். ஏதாவது செஞ்சாதான் நீங்க நினைச்சதை ஈர்க்க முடியும். ஸோ செயல்படுத்துங்க. உங்க எண்ணங்கள் மூலமாவோ செயல்கள் மூலமாவோ எதையாவது செய்யுங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுக்கு வேண்டிய விஷயங்களை ஒரு ஃபார்முலாவா, ஒரு மந்திரமா உருவாக்கி வச்சுக்கோங்க. அதை மைண்ட்ல ஓட விட்டு பாசிட்டிவா கற்பனை பண்ணுங்க. கண்டிப்பா அது ஒர்க் ஆகும். நினைச்சதை ஈர்க்கிற கலையை உடனே கத்துக்க முடியாது. பொறுமையா நிதானமா தியானம் செஞ்சு மைண்ட்ஃபுல்லா ப்ரெசன்ட் மொமெண்ட்ல செயல்பட்டு தான் அதை கத்துக்க முடியும். அதுக்கு முழு விழிப்புணர்வு வேணும். ஒரு துளி நெகட்டிவ் அதிர்வுகள் கூட மொத்த ப்ராசஸையும் கெடுக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ கேர்ஃபுல்லா பண்ணுங்க. நினைச்சதை ஈர்க்கக்கூடிய இந்த கலையை கத்துக்கோங்க. அதிர்வுகளை அடிப்படையா வச்சு லா ஆஃப் அட்ராக்ஷனை அடுத்த ஸ்டெப்பா வச்சு நீங்க நினைச்சதை எல்லாத்தையுமே ஈர்த்துக்கோங்க. ஒரு கட்டத்துல எக்ஸ்பர்ட் ஆனதும் பாப் மாதிரியே நீங்களும் எல்லாருக்கும் உங்க ட்ரிக்ஸை சொல்லி கொடுப்பீங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு பாசிட்டிவ் ரிசல்ட்ஸை சொல்லுங்க. இந்த பதிவு பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.